அனைத்து விவசாயிகளுக்கும் நன்றி. நான் தருமபுரி மாவட்டம் அரூர் வட்டம் தாமலேர்பட்டி கிராமத்தில் விவசாயம் செய்து வருகிறேன். ஒரு 3 ஏக்கராவில் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அரூர் வேளாண்மை துறையிலிருந்து கோவை பல்கலைக்கழகத்துக்கு வச்சுட்டு வந்துருக்கிறாங்க ஒரு 40 விவசாயிகளை. இந்த 40 விவசாயிகள் 3 நாள் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 நாள் ட்ரைனிங்கில் இயற்கை விவசாயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. இயற்கை விவசாயம் எப்படி செய்யலாம், எந்தெந்த முறையில் செய்யலாம், அதை செய்து விற்பனை பண்ணுறதுக்கு எந்த முறையில் விற்பனை பண்ணால் எவ்வளோ அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ சொல்லிக் கொடுத்துருக்காங்க எங்கள் உதவி பேராசிரியர்கள். இந்த 3 நாள் ட்ரைனிங்கை எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுற அளவுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இதை நாங்கள் பண்ணலான்ட்டு ஒரு முடிவில் எல்லாம் தலைமுறை பண்ணலாம், விவசாயம்லாம் நம்ம போய் எதிர்காலத்தில் நம்ம இருக்கிற விவசாயம்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம். இதிலேருந்து இந்த ரசாயன உரத்தெல்லாம் கட் பண்ணலாம், நிறுத்திக்கலாம் இதோட அப்படின்னு ஒரு முடிவில் இருக்குதுங்க. இது இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால வரும் குழந்தைகள் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நல்ல ஃபுட்டு கிடைக்கும். ஒரு இயற்கையான பொருள் சாப்பிடணும், எந்த நோய் நொடி வராமல் இதில் ஆரோக்கியமான உடல்நலம் பேணி காக்கலாம். இதுலேருந்து சார் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு அதிகம் ஒரே டைம் பண்ண முடியாதுங்க. சிறு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி கொண்டு வந்து தான் முழுசையும் பயனடிக்க முடியும். நாங்கள் இந்த இயற்கை விவசாயம் மொத்தம் ஒரு 40 விவசாயம் இதில் ட்ரைனிங் பண்ணியிருக்கோம். இந்த 40 விவசாயம் வீட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு ஊரில் 2 பேருக்கு கற்றுக் கொடுத்தாங்கள எல்லா விவசாயிகளும் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவாங்க, பயனடைவாங்க. இதனால் இந்த இருக்கிற விவசாயங்களும் இயற்கை விவசாயத்தை ரசாயன விவசாயத்தை விட்டுட்டு இயற்கை விவசாயத்துக்கு மாறினீங்கன்னா வரும் நம்ம எதிர்காலமும் நாட்டையும் காப்பாற்ற முடியும். எல்லா விவசாயிகளுக்கும் நன்றி, வணக்கம். ஐயா சொன்னது ரொம்ப ஒரு யதார்த்தமாக சார் சொல்லியிருக்காரு. ஐயா 3 நாள் பயிற்சி அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் அவர் என்ன கற்றுக்கிட்டாரோ அதை எங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் அதை நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு தகவல் சொல்லணும், அதுதான் முக்கியம். இப்போ அரூர் வட்டாரத்தில் 146 கிராமங்கள் இருக்குது. ஏறக்குறைய ஒரு 33,000 விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே ஒரு 40 விவசாயிகள் மட்டும்தான் இந்த பயிற்சிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த விவசாயிகள் பல்வேறு ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விவசாயிகள், உங்களுடைய ரிலேஷன், உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அவங்கக்கிட்ட இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னாக்கல அவங்க இன்னும் 2 பேருக்கு சொல்லுவாங்க. ஸோ அது மூலிமா அனைத்து விவசாயிகளும் அந்த இயற்கை விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை விவசாயத்துக்கு போகலாம். அது ஒரு வாய்ப்பாக அமையும். பார்த்தீங்கன்னாக்கல இன்னொரு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது தான், உணவே மருந்து அப்படின்னு ஒன்று இருக்குது, சரிங்களா? நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய உடலில் எதிர்ப்பு சக்தி வர்றது அதுதான் நிர்ணயிக்குது. தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாமே விவசாயம் இயற்கை விவசாயம் தான் பண்ணாங்க. அப்போல்லாம் நீங்களாம் சொன்ன மாதிரி கெமிக்கல் உரம், யூரியா, பொட்டாசு, டிஏபி அதெல்லாம் கிடையாது. அதிகமாக தலை போடுவாங்க, அதிகமாக எருவு போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இயற்கை முறையில் செஞ்சு அந்த விளைபொருட்களை அவங்க சாப்பிட்டுக்கிட்டதுனால அப்போ உடல் ரீதியான பிரச்சனைகள் இல்லை, மருத்துவ செலவு இல்லை.